Okay, yes. Hi everyone. நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ லைக் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக் ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து டெய்லி சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப், அதாவது லேர்னர்ஸ் ஆப்பில் நம்மளுடைய நேம் அதாவது முருகா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் மை வீடியோஸ் தேர். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் லைக் காஸ், ஸோ இதை பற்றின அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அங்கே தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய example problems. Okay, so 26 members are here. Yeah, Janani, Guru Prasad, Durga, Veera, Srimati, Janapriya, Saravanan. Yeah, yes, very good evening to everyone. Good evening all. So this is the small introduction about me. Okay, social worker, more than 3.11 lakh subscribers. 5 years as a experience, right? So physics teacher. And இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இதுதான், நீட் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், ரைட். ஸோ டெலிகிராம் குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து யூ கேன் ஜாயின். ஒன் ஷாட் வீடியோ போடுங்க. ஜெயப்பிரியா, ரைட். ஸோ ஜெயப்பிரியன் ஒன் ஷாட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணியாச்சு. ஆல்ரெடி முந்தானேத்தே வந்து ஸ்கெடியூல் பண்ணியாச்சு. ஒன் ஷாட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரைட், ஒன் ஷாட் வீடியோ அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப்பில், ரைட், அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப்பில் நாளைக்கு டுமாரோ ரைட் அட் 5 PM இந்த ஃபஸ்ட்டு சாப்டருடைய ஒன் ஷாட் வீடியோ நாளைக்கு உங்களுக்காக நான் வர்றேன். ஸோ ஒன் ஷாட் வீடியோவில் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஜெயபிரியன், ஐ ஹோப் யூ காட் தி ஆன்சர். யா, ஹலோ, தேங்க்யூ சார். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே யூடியூப்லேயே போடுங்க சார். ஓகே, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, யா ஷுர், ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல், ரைட். ஸோ நீட் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் கிடச்சிடும். ஸோ வேர் யூ கேன் கெட் நோட்ஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் பர்சனல் கைடன்ஸ், ஸ்டடி பிளானர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வச்ச அந்த நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அனாலிசிஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எக்ஸ்பர்ட் கைட்லைன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யூ கேன் யூஸ் மை நேம் அஸ் கோட், MURUGA. ஓகே, முருகா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ரைட். ஸோ லைக் திஸ் முருகா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது யூ வில் கெட் அ டிஸ்கவுண்ட்ஸ், ரைட். ஸோ 10% வந்து உங்களுக்கு குறைப்பாங்க. ஸோ தட் யூ வில் பி பெனிஃபிட்டட். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வந்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், குறிப்பாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்அகாடமி ஆப்பில் ப்ராப்ளம்ஸ் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 5 ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். அந்த ப்ராப்ளம் முடிஞ்சது அப்படின்னு இந்த சாப்டர் முடிஞ்சது. அண்ட் நாளைக்கு அன்அகாடமி ஆப்பில் ஒன் ஷாட் வீடியோ உங்களுக்காக நான் வர்றேன். ஒன் ஷாட் வீடியோ டுமாரோ, ஓகே, ரைட், அட் 5 PM ஜாயின் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா சாப்டர்ஸ்க்கும் இதே மாதிரி என்சிஆர்டி எக்ஸாம்பிள் டீச் பண்ணுங்க சார். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஷுர்ப்பா. ஹாய் எவ்ரி ஒன், வாவ் சார். சரவணன் ஃபிசிக்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், ஸோ குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஓகே, எஸ், ஓகே.
டீச்சிங் ஸ்கெடியூல் ஷேர் பண்ணுங்கள் சார், ஸோ தட் நாங்களும் கரெக்டாக டைமுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டீச்சிங் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கு, ரைட். ஸோ நம்ம இப்போ ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஐ வில் போஸ்ட் எவ்ரிதிங். ஓகே, குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய முதல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய முதல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், ஸோ இதுதான். ஸோ ஹவு கேன் வி சார்ஜ் அ ஸ்பியர் பாசிட்டிவ்லி வித்தவுட் டச்சிங் இட்? ஹவு வி கேன் சார்ஜ் த மெட்டல் ஸ்பியர் வித்தவுட் டச்சிங் இட்? சொல்லுங்க, ஹவு வி கேன் சார்ஜ் them? Is that possible? How we can charge them without touching it? சொல்லுங்க. Okay. Yes, MP family on fire, right? Okay. சொல்லுங்க, how it is possible? Tabu, yeah, good evening sir, vanakkam. Induction, Janani perfect சொல்லிட்டாங்க. This can be done by induction. So அப்போ இண்டக்ஷனால தான் ஒரு சார்ஜ் வந்து will be transferred from one object to another object without touching. Induction இல்லையா? So there is a types of three types, right? So we discussed earlier in the class transfer of charges அப்படின்னு சொல்லிட்டு by induction. Then பாத்தீங்க அப்படின்னா conduction. Then we have friction, right? So these are the three types of transfer of charges method. From one body to another body, okay, from one object to another object. சரியா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட், இங்க என்ன சொல்றாங்க, how can we charge a metal sphere positively without touching it? So this is nothing but the process called induction. So induction தான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். without touching நம்ம வந்து சார்ஜஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். induction is the method. அப்ப என்ன சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். நம்ம கிட்ட வந்து யூசுவலி நம்ம ஆல்ரெடி படிச்ச அதே விஷயம் தான். நம்ம கிட்ட வந்து ஒரு மெட்டல் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் வந்து இஸ் பாசிட்டிவ்லி பிளஸ் நியூட்ரல், ரைட்? ஸோ நெகட்டிவ் சார்ஜ், அதாவது இது இனிஷியல் என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரல், விச் மீன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் தி நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I'm going to keep an object, right? I'm going to keep an object which is highly, right? So which is highly negative, right? Highly negative object வந்து நான் இந்த ஸ்பியருக்கு பக்கத்துல நான் கொண்டு வர்றேன். அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்ல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது. இப்போ ஹைலி நெகட்டிவ் ஒரு ஆப்ஜெக்டை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா வில் சேஞ்ச். அப்போ என்ன ஆகும், எனக்கு அடுத்த ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நான் இப்போ பக்கத்தில் கொண்டு வந்தேன். ஐ எம் நாட் டச்சிங் தட், ஓகே, ஐ எம் கீப்பிங் இட் நெக்ஸ்ட் டு தட் ஸ்பியர். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆகுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வாட் வில் ஹேப்பன், இட் வில் அட்ராக்ட். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் இந்த மாதிரி அலைன் ஆகிடும், ரைட்? ஸோ பாசிட்டிவ் வந்து ஒரு பக்கமாகவும் நெகட்டிவ் வந்து இன்னொரு பக்கமாகவும் வந்து ஸ்பிளிட் ஆகிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வில் கம் இன் திஸ் சைடு, பிகாஸ் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வாட் ஹேப்பன்ஸ், இட் ரிப்பல். இல்லை, இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு, கரெக்டாக? அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஒயர், ஒரு கண்டக்டர், அதை எடுத்து நான் எர்த்திங் பண்ணுறேன். எர்த்திங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ், இது கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆல் த எலக்ட்ரான் வில் கம் இன் டு திஸ் கண்டக்டர் அண்ட் இட் ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ். அப்போ என்ன ஆகிடும், இப்போ இந்த ஸ்பியரில் புதுசாக என்ன இருக்கும், வெறும் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ராட் இருக்கு இல்லையா, ஐம் ரிமூவிங் தட். அப்போ நான் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த கண்டக்டர் ஃபுல்லாக, அதாவது அந்த மெட்டல் ஸ்பியர் ஃபுல்லாக வில் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ட்ரான்ஸ்ஃபர் த சார்ஜஸ் வித்தவுட் டச்சிங். ஓகே, யா. ஸோ எஸ் சார், கிறிஸ்டல் கிளியர் கான்செப்ட்ஸ் ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் MCQ டீச் பண்ணுங்க சார். சரவணன் ஃபிசிக்ஸ். ஓகே, ஐ வில் கம். ஓகே சார், டைம் சேஞ்ச் பண்ணுங்க சார் இனிமேல். ஓகே, which will be the best time? ஸோ சொல்லுங்க, which will be the best time to have, which will be the best time சொல்லுங்க. ஓகே, you just type and I will follow the next question also. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, if 10 to the power 9 electrons move out of the body to another body every time. என்ன சொல்றாங்க, என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குப்பா, சரியா, இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. Try to understand the question clearly. 10 to the power 9 electrons. Okay, 10 to the power 9 electrons. Okay, 10 to the power 9 electrons are moved out of a body to another body. Okay, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து, கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க my dear beautiful students. எனக்கு என்ன ஆகுது, 10 to the power 9 electrons. Okay, 10 to the power 9 electrons வந்து is being moved out of a body. அப்போ let us consider this is the first object, this is the second object. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு செகண்டும், ஓகே, ஒவ்வொரு செகண்டும் 10 to the power 9 electrons are being moved to other object. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வருது. ஓகே, அப்போ 10 to the power 9 electrons ஒவ்வொரு செகண்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஓகே, அப்போ இப்படி மூவ் ஆகுது. என்ன கேட்குறாங்க, கேள்வி என்னன்னு பாருங்க, how much time is required? எவ்வளோ நேரம் தேவைப்படுது, எதுக்கு, எவ்வளோ நேரம்னா டோட்டல் சார்ஜ் ஆஃப் 1 கூலம் ஆன் த அதர் பாடி. ஓகே, அப்போ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து 10 to the power 9 எலக்ட்ரான் ஒவ்வொரு செகண்டும் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்ல 1 கூலம் ஆஃப் சார்ஜ் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்குறாங்க. வாட் வில் பி த டைம்? ஓகே, இஸ் தட் கிளியர்? கொஸ்டின் கிளியர் ஆகுதா? இஸ் தட் கிளியர்? அண்ணா டுடே கிளாஸ் இருக்கா ஈவினிங் ஆன் Unacademy பிளாட்ஃபார்ம்? ஆக்சுவலி நம்ம வைக்கணும், give some time because நான் வந்து இது முடிச்சுட்டு yeah we can have around 8. okay 8ல நம்ம maximum we will write. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ என்ன சொல்லலாம், we can easily say எப்படி, ஸோ we have a general formula, quantization வந்து Q equal to NE அப்படின்னு சொல்லுவோம். ஸோ charges are being increased by step process இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு செகண்டும் 10 to the power 9 எலக்ட்ரான்ஸ் வந்து இஸ் being moved out from first object to the second object. அப்போ இட் இஸ் வெரி ஈஸி ரைட். அப்போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், 10 to the power 9 எலக்ட்ரான்ஸ் into 1.6 into 10 to the power minus 19 ரைட். இது வந்து ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூ. அப்போ which is equal to, this is nothing but 1.6 into 10 to the power minus 10 சார்ஜ் தானே, அப்போ கூலும். அப்போ இவ்வளோ சரியா. நமக்கு கேள்வி என்ன, நமக்கு கேள்வி this actually ரைட். ஸோ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டுக்கு ரைட், ஒரு செகண்டுக்கு 1.6 into 10 to the power 10 கூலும் சார்ஜ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா,
எனக்கு ஒரு கூலும் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது தான் கேள்வி. ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுன்றது தான் கேள்வி. அப்போ 1 செகண்ட் இருக்குது. இந்த கூலும் இருக்குல்ல, அந்த கூலுமை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். கூலுமை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஐ எம் டூயிங் தி அதர் திங் ஜஸ்ட் சி. ஒரு செகண்டுக்கு 1.6 into 10 to the power 10 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து பீயிங் டிரான்ஸ்ஃபர்டு. அப்போது இந்த இது இருக்குது பாருங்க, இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. when it move to this side what happens, 1 divided by 1.6 into 10 to the power minus 10 equal to 1 coulomb. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது you will get one answer. சரியா? ஸோ அந்த ஆன்சரு ரைட், அந்த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ். ஓகே, ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் தான் அந்த ஆன்சர். அப்போது நமக்கு என்ன தெரியுது, நமக்கு அவ்வளோ செகண்ட்ஸ் தேவைப்படுது. எவ்வளோ செகண்ட்ஸ்? when I do that I get the value to be right, value to be 0.625 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ 0.625 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். you have to do this. I'm explaining the concepts. ஓகே, நான் கான்செப்ட்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஓகே, ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு டேஸ். அப்போ என்ன பண்ணலாம், 365 24 3600 செகண்ட்ஸ். அப்போ என்ன ஆகிடும், திஸ் வேல்யூ பிகம்ஸ், திஸ் ஒன் பிகம்ஸ் 198 years. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கோல் இதுதான். வார்டெக்ஸ், ஹலோ வார்டெக்ஸ், ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். நான் இந்த கான்செப்ட் என்னன்றதை உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேள்வியை முதல்ல பாருங்க. கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னா, கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ரைட். ஸோ கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன சொல்லுது, ஒரு ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தான் கூலும்ஸ் சொல்கிறாரு, ரைட். ஸோ கூலும்ஸ் லா என்ன சொல்கிறாரு, கூலும்ஸ் லா ரெண்டு சார்ஜ், ரைட், ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ தான் சொல்கிறாரு இல்லையா. கூலும்ஸ் லா வந்து அதுதான் சொல்கிறாரு. அண்ட் அந்த ஃபார்முலா we already have. Okay, so that is nothing but F which is equal to K times Q1 Q2 divided by R square. You all know that. And அதனால தான் இதை வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு கூட சொல்லுவோம், ரைட். ஸோ அடுத்து பாருங்கன்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டேஷனரி பாயிண்ட் மாசஸ். ஸோ நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது, கிராவிடேஷனல் லா சொல்லும்போது, திஸ் இஸ் நத்திங் பட் ஃபார் பாயிண்ட் மாசஸ் தான் we will assume. If the distance is very very less, நமக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே வந்து ரைட் மாறிடும், ரைட். we discussed in class 11 already. அப்போ ரெண்டு ஸ்டேஷனரி பாயிண்ட் மாஸ் இருக்கு. அப்போ let us consider this is m1, this is m2. அப்போ இந்த m1 m2க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரைட். ரிமெம்பர், கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அட்ராக்ஷன் மட்டும்தான், ரிப்பல்ஷனுக்கு வேலையே கிடையாது, ரைட். ஒன்லி அட்ராக்ஷன். ரிமெம்பர் ஆல்வேஸ், கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி அட்ராக்ஷன், நாட் ரிப்பல்ஷன். ஓகே, I will go back to the starting of the video and going to see everything. Okay, Vortex, most welcome. ரைட். ஸோ இது வந்து முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராவிடேஷன் வந்து ஒன்லி ஃபார் அட்ராக்ஷன். அண்ட் இந்த கிராவிடேஷனுக்கு தெர் இஸ் a beautiful formula also, right. mass 1 mass 2
by r square. Right, so we can relate both the things பாருங்களேன். எனக்கு இங்கேயும் r square distance, இங்கேயும் r square distance. Actually என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய distance அதிகமாகும் போது force of attraction இல்ல repulsion வந்து coulombsலால reduce ஆயிடும். and அதே மாதிரி எனக்கு distance அதிகமாகும் போது இந்த gravitation பொறுத்த வரைக்கும் the force of attraction will reduce. so அது என்ன சொல்றாங்க, அந்த force வந்து inversely proportional both the cases. okay, inversely proportional to r square. அப்ப distance அதிகமாச்சுன்னா force வந்து கம்மியாயிடும். right, distance குறையும் போது force வந்து அதிகமாயிடும். சரிதானே? is that clear? sir இது NCERT example. ஆமா ஆமாப்பா வெங்கடேஷ். yes, this is NCERT example. okay, right. so வருவோம். என்ன கேக்குறாங்க, first கேள்வி பாருங்க. compare the strength of these two forces by determining the ratio of their magnitude. determining ratio of their magnitude ன்னு சொல்லிட்டு முதல் கேள்வி பாருங்க. for electron and proton. எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கூலம்ஸ் லா கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் லா கண்டுபிடிங்க. அது ரெண்டுத்துக்கும் என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்குறாங்க. ரைட், ரேஷியோ ஆஃப் தேர் மேக்னிடியூட். யூ ஜஸ்ட் செக் ஹியர். ரேஷியோ ஆஃப் தேர் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும்போது ஹியர் கம்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் தான் எடுப்போம், நெகட்டிவாக இருந்தாலுமே வி கன்சிடர் ஒன்லி த மேக்னிடியூட். ஸோ பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்க முடியும். வி கேன் நாட் டேக் தட். சரவணன் ஃபிசிக்ஸ் கேட்குறாங்க, NCERT 3 monthல கம்ப்ளீட் பண்ணுவீங்களா சார்? சரவணன், ஐ வில் ட்ரை மை மேக்ஸிமம் பெஸ்ட். பிகாஸ் நான் ஸ்கூல் ஒர்க், எனக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலை முடிச்சுட்டு தான் நான் இங்கே அன்அகாடமியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே. பிரசன்னா குமார் இஸ் ஆஸ்கிங் when are you going to start class 11? ஸோ இப்போ இருங்கப்பா, ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம வந்து 11th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து நான் முதல்ல கவர் பண்ண போகிறேன். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் திங் வி ஹேவ். இப்போ என்ன சொல்கிறாங்க, they are asking us to find the ratio. ஸோ electrostatic force by gravitational force. electrostatic என்னது? K Q1 Q2 by R square. ரைட். ஸோ டிவைடட் பைன்னு வரும். ஸோ அந்த டிவைடட் பை நான் இப்படி எழுதிடுறேன். G M1 M2. M1ன்றது என்ன? மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். M2 என்ன? மாஸ் ஆஃப் த புரோட்டான். அப்போ என்ன சொல்லலாம், we can cancel these R. அப்போ it is very simple இல்லையா? ஸோ K Q1 Q2 by G ME MP. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் த கான்ஸ்டன்ட் வேல்யூ விச் ஆல்ரெடி வி நோ. நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானுடைய வேல்யூ தெரியும், மாஸ் ஆஃப் த புரோட்டானுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் நத்திங் பட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் போத் ஆர் சேம் இல்லையா? பாசிட்டிவ் 1.6 × 10⁻⁻19 பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபார் புரோட்டான், மைனஸ்னு வந்ததுன்னா சார்ஜ் ஃபார் எலக்ட்ரான். வி ஆர் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி த மேக்னிடியூட். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் நீங்கள் போட தேவையில்லை. யூ கேன் ரைட் 1.6 × 10⁻19. முடிஞ்சு போச்சு. சரியா? இது முடிஞ்சது. அடுத்து என்ன கேட்குறாங்க, டிவைடட் பை ஜியோடைய வேல்யூ தேர் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.67 × 10⁻11 இல்லையா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்புறம் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வி ஆல்ரெடி நோ தட் இல்லையா? 9.1 × 10⁻31 kg நமக்கு தெரியும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானும் தெரியும். அண்ட் தென் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி விச் வி ஆல்ரெடி நோ தட் இல்லையா? மாஸ் ஆஃப் த புரோட்டானும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லா வேல்யூவும் நம்ம வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஒன் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து ரேஷியோ பிட்வீன் FE அண்ட் FG. இஸ் தட் கிளியர்? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 புரோட்டான் இருந்தது அப்படின்னா அந்த 2 புரோட்டானுக்கு இந்த ரேஷியோ என்னவா இருக்கும்? அதே தான் பாருங்கள், FE by FGன்னு வரும். இதே தான் வரும். R square கேன்சல் ஆகிடும். Q1 Q2 பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻19 தான். என்ன 2 புரோட்டான்னா ரெண்டுமே ஒரே சார்ஜாக தான் இருக்க போகுது. இந்த இடம் மட்டும் மாறும். ப்ரீவியஸில் நம்ம என்ன சொன்னோம், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் த புரோட்டான். பிகாஸ் நமக்கு அதுதான் கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன கேட்குறேன்னா, ரெண்டுமே புரோட்டான். அப்போ ரெண்டுமே மாஸ் ஆஃப் த புரோட்டானுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. நார்மலாக when you divide you will get one answer. That is the ratio for proton, 2 proton.
Okay, ratio between in the electrostatic force and the gravitational force. Is that clear? Shall we move to part B? Part B ku move panniralama. Part B. Shall we move to part B? Or fire podunga. Or fire. I am waiting for fire. Okay. So அடுத்து பாத்தீங்கன்னா estimate the acceleration of the electron and proton due to electrical force of their mutual attraction. Okay, electric force for mutual attraction when they are 1 Armstrong apart. 1 Armstrong அப்படின்னா 1 Armstrong, right? 1 Armstrong equal to 10 to the power minus 10 அதோடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க 10 to the power 10 மீட்டர் வந்து அப்பார்ட் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு டவுட் இருக்கும்போது நீங்க கேளுங்க, நான் ஆன் த ஸ்பாட் வந்து கிளியர் பண்றேன். ஓகே, என்ன சொல்றாங்க, எஸ்டிமேட் த அக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானுடைய அக்சலரேஷன் கேட்குறாங்க. ஓகே, மியூச்சுவல் அட்ராக்ஷன். அப்போ எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் கண்டிப்பாக அட்ராக்ஷன் தானே இருக்க போகுது. ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இங்கே கேட்குறாங்க. ரைட் எஸ். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த கொஷின்லேயே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, மாஸ் ஆஃப் த புரோட்டான் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் த acceleration. So acceleration அப்படின்றத நம்ம செகண்ட் லால இருந்து we can easily take. So yeah, let me erase these. Okay, let me erase all these things. Okay, அப்போ part B, right? So part B அப்படி நம்ம சொல்லும்போது part B என்ன கேக்குறாங்க, acceleration கேக்குறாங்க. What is acceleration? We can take it from Newton's second law, F equal to ma. So a, which is nothing but F by m, isn't it? F அப்படின்றது என்ன, e to the power e times e m. இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் தான் இது, ரைட்டா? அப்போது a which is equal to F by m and F is nothing but e by m இல்லையா? ஸோ அக்சலரேஷனை வந்து கேட்குறாங்க. ஸோ அக்சலரேஷனை வந்து நம்ம எங்கேருந்து கேட்கலாம் அப்படின்னா, இட் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஹவு வி கேன் கேல்குலேட் தட் அக்சலரேஷன்? யூ ஹேவ் அ ஜெனரல் ஃபார்முலா, a ஈக்குவல் டு F by m. ஸோ F அப்படின்றது என்ன, ஃபோர்ஸ் பிட்வீன் தோஸ் டூ சார்ஜஸ். யார் யாருக்கு, எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? ரெண்டுமே வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான், பிகாஸ் தே ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போ F which is equal to K Q1 Q2 by R square. So நமக்கு K ஓட வேல்யூ தெரியும், 9 into 10 to the power 9. Then we have Q1. Q1 என்றது என்ன, எலக்ட்ரான். Q2 என்ன, புரோட்டான். ரெண்டுமே வந்து 1.6 into 10 to the power minus 19 தான். Then whole divided by its distance. அதனுடைய distance கேள்வி என்ன, 10 to the power 10. அப்போ 10 to the power minus 10 whole square. Right, so when you solve you will get one answer. Right, and the answer you can substitute here. இங்க substitute பண்ணாங்க என்ன, a which is equal to F by m. இந்த m வந்து mass of the electron அப்படினாலும் சரி, mass of the proton அப்படினாலும் சரி. ஆனா ரெண்டுமே நீங்க கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ரெண்டுமே நமக்கு கேட்குறாங்க, acceleration between both the charges. எலக்ட்ரானுக்கும் கேட்குறாங்க, புரோட்டானுக்கும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் acceleration which is equal to F by me. Second acceleration is equal to F by mp. Right, இது வந்து mass of the electron which is given in our question, mass of the electron. இந்த force எங்க இருக்கு, இங்க இருக்கு. And mass of the electron இங்க இருக்கு. ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா you will get acceleration for electron. இதுவும் பாருங்க அதே ஃபோர்ஸ், பட் இங்க mass of the proton வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். அப்போ அதை டிவைட் பண்ணீங்கன்னா you will get one answer. இதுல சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரில ஒண்ணுமே கிடையாது. யாரோட அக்சலரேஷன் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பா எலக்ட்ரானுடைய acceleration will be more. Right, எலக்ட்ரானுடைய acceleration தான் அதிகமா இருக்கும். Electron acceleration will be more. Right, electron acceleration is more when compared to proton. ஏன் அப்படினு கேட்டிங்கனா புரோட்டானுடைய மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது புரோட்டானுடைய மாஸ் வந்து ரொம்ப அதிகம். ரைட், எலக்ட்ரானுடைய acceleration வந்து அதிகமாக இருக்க போகுது யாரை கம்பேர் பண்ணும்போது? புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் சம் சிம்பிள் எக்ஸாம்பிள். என்கிட்ட வந்து இங்கே வந்து 100 kg ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட், ஐம் பிளேசிங் இட் ஆன் ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். இங்கே வந்து எனக்கு 2 kg. ஓகே, 2 kgல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. கன்சிடர் திஸ் இஸ் 2 kg, 100 kg. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நான் உருட்டி விட போகிறேன். ஒரே ஃபோர்ஸ் தான் தர்றேன். யார் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவா? கண்டிப்பாக இந்த 2 kg தான் ட்ராவல் பண்ணும். ஏன்? ஏன்னா இதனுடைய மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே தான் வந்து இந்த எக்ஸாம்பிள்லையும் நடக்குது. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? பரத், டேர்ம் 2 எடுங்க சார், சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பரத்தை நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறேன். ரைட், ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அ சார்ஜ்டு, ரைட், அ சார்ஜ்டு மெட்டாலிக் ஸ்பியர் ஏ இஸ் சஸ்பெண்டட் பை அ நைலான் த்ரெட். ஓகே, ஸோ செகண்ட் டேர்ம் எடுத்தால் எல்லாருமே ஓகேவா? ஆர் யூ அக்ரி? ஆர் யூ ஓகே வித் தட் செகண்ட் டேர்ம்? ஓகே, பாருங்க. எஸ் சார், ஓகே, ரைட். செகண்ட் டைம் ஆரம்பிச்சிடலாம். அப்போனா ஒன் ஷாட் வீடியோ நாளைக்கு போட்டு முடிச்சுட்டு செகண்ட் இதை நம்ம ஆரம்பிச்சிடலாம். A charged metallic sphere A is suspended by nylon thread. Okay, sorry. Right, a charged metallic sphere A is suspended by nylon thread. Actually நம்ம வந்து டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் வந்து நான் இது பண்ணலை. ஸோ ஜஸ்ட் ஐம் drawing now. என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் நைலான் த்ரெட்டு. இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அனதர், அதாவது மெட்டாலிக் ஸ்பியர் ஏ இஸ் சஸ்பெண்டட் பை த நைலான் த்ரெட். அனதர் சார்ஜ்டு மெட்டாலிக் ஸ்பியர் பி held by the insulating hand brought closer to A such that the distance between them is 10 cm. ரைட், இது வந்து நைலான் த்ரெட். ஓகே, இது வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. அண்ட் நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா they have given us பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை பக்கத்தில் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வர்ற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுனால நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. ஸோ த சார்ஜஸ் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி அதர் பிளேஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் பாட் க்ளோசர். இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு வர்றேன். அப்போ இந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா they have given us 10 cm. என்ன கேட்குறாங்க, the resulting repulsion of A is noted. For example, by shining a beam of light and measuring the deflections as shown on the screen. Okay, sphere in A and B are touched by uncharged sphere C and D. Okay, uncharged sphere நால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், they have not given any charge. இதுதான் சார்ஜ்ல எதுவுமே கொடுக்கல, மொட்டையே சொல்லிட்டான் அதில் சார்ஜ் இருக்கு. அது ரெண்டுத்த பக்கத்தில் கொண்டு வர்றோம், ரிப்பல்ஷன் ஆகுது. பிகாஸ் they both are similar charge அப்படின்றனால ரிப்பல்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ரைட், பாருங்க, uncharged sphere C and D respectively. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியர் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ், they are separated by 10 cm. அப்போ இந்த ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம், F equal to K times Q1 Q2 by R square. Right, R is nothing but 10 cm. Right, 10 cm can also be written like this. How? 10 into
10 to the power minus 2 meter. இது வந்து distance between both the charges. இப்போ என்ன பண்றாங்க, மூணாவது ஒரு ஸ்பியரை கொண்டு வர்றாங்க. இந்த மூணாவது C அப்படின்ற ஒரு ஸ்பியரை கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்பியர் மூணாவது ஸ்பியரை நான் இதோட டச் பண்றேன். டச் பண்ணும்போது என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய Q அப்படின்ற சார்ஜ் வந்து பாதியாக குறைஞ்சிடும். we know that இல்லையா. ஸோ பாதியாக குறைஞ்ச போய்ட்டு சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகிற வரைக்கும் அது சார்ஜஸ் வந்து அந்த மூமெண்ட்டில் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த மறுபடியும் இந்த ஸ்பியரை நான் இதோட கொண்டு வரேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, இதனுடைய சார்ஜ் என்ன ஆகுது, Qலேருந்து Q/2 இதுலேயும் மாறுது. பிகாஸ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவலி transferring from one object to another object by touching. அப்போ by touching அப்படின்னு சொல்லும்போது here it comes conduction இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடந்து முடிச்சது. இப்போ என்ன சொல்கிறாங்க, C and D வந்து ரிமூவ்டு, CD. அப்போ இன்னொரு ஸ்பியர் அது. ஓகே, அப்போ இதை இங்கே கொண்டு வர்றாங்க, இதை இங்கே டச் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடுது. அப்போ டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, C and D இது ரெண்டுத்தையும் இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு சார்ஜ் A and B மட்டும்தான் இருக்குது இல்லையா. இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இல்லை ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ரிப்பல்ஷன் தான் இருக்கும். ஆனால் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதா. அப்போது Q அப்படின்னு இருந்த சார்ஜ் வந்து Q/2 மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்பியரில் QA. QB என்னவா இருந்தது, அதுவும் Qவாக இருந்தது, அதையும் பார்த்தீங்கன்னா பாதியாக குறைச்சிட்டேன். ரைட். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டரை குறைச்சிட்டேன். ஓகே, 5 சென்டிமீட்டரை குறைச்சிட்டேன். அப்போ 5 சென்டிமீட்டரை குறைக்கும் போது the distance becomes 5 into 10 to the power minus 2 the whole square. 5 சென்டிமீட்டர் குறைச்சி போயிட்டேன். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், force can be written like this, K times Q/2, அதாவது இந்த QA-வை, QB பார்த்தீங்கன்னா அதுவும் Q/2, தென் ஹோல் டிவைடட் பை என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸும் பாதி குறைஞ்சி போயிடுச்சு, 10லேருந்து 5 மாறிடுச்சு. அப்போது R/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ how this can be written, இது எப்படி எழுதலாம் பாருங்கள், F equal to K Q square because both are same divided by 4 R square. இந்த 4 என்ன ஸ்கொயர் பண்ணும்போது that becomes 4 divided by 4. அது மேலே கொண்டு போயிடுச்சு அப்படின்னா 4. ரைட். அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ the value becomes K Q square by R square. என்ன சொல்கிறாங்க, it is not changing, சேஞ்ச் ஆகலை. ஓகே, no change, it remains constant. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ரைட், இது வந்து முக்கியமான விஷயம். சப்போஸ் எனக்கு அந்த ரெண்டு சார்ஜில் இருந்து ரைட், அந்த ரெண்டு ஸ்பியர் A and B இருக்குது, CDயை நான் டச் பண்ணேன், சார்ஜ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. சார்ஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்ட பிறகு என்ன ஆச்சு, அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறைச்சேன். அதுக்கப்புறம் I found the force and I came to know that both the forces are same, there is no change. இப்போ என்ன ஆச்சு, அந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே 10 சென்டிமீட்டர் வைக்கிறேன். அப்போது இந்த ரெண்டு சார்ஜு கடையில் ஃபோர்ஸ் மாறுமா மாறாது, கண்டிப்பாக வந்து இட் வில் சேஞ்ச் இல்லையா. யா ரைட். ஹலோ பையா, ரனில் ரமணா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் 3 சார்ஜ். ஓகே, 3 சார்ஜ் Q1 Q2 Q3 சரியா. ஒரு 3 சார்ஜ் இருக்குது. அந்த 3 சார்ஜ் வந்து நான் எப்படி வச்சிருக்கிறேன், ஈக்குவல் டு Q, 3 சார்ஜுமே சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q3 ஈக்குவல் டு Q. வாட் இட் ஷோஸ் அப்படின்னா ஆல் ஆர் சேம் சார்ஜ். ரைட். ரனில் ரமணா, விச் லெசன் ப்ரோ? திஸ் இஸ் சாப்டர் 1. சார் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வெங்கடேஷ். ஸோ இதை விட ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே சரி, ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்குறாங்க. ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 சார்ஜ் இருக்குது. 3 சார்ஜுமே வந்து வர்டெக்ஸ் ஆஃப் தென் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்.
of side L. So L ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து equilateral triangle, right? இந்த மாதிரி இருக்கு. நாம வந்து சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க ஒரு சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஒரு சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஒரு சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மூணு சார்ஜுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் Q with the same sign as Q placed at the centroid. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு சென்டர்ல ஒரு சார்ஜை நான் வந்து ப்ளேஸ் பண்றேன். அப்போ இங்க ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சார்ஜ், ஓகே, இந்த சார்ஜினுடைய total, right? So what will be the force on this charge? In the charge la what is the force அப்படினு கேக்குறாங்க. So this is very simple one, right? நம்ம வந்து எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. So we have to know the tricks to solve. So first வந்து you must understand the concept. நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்றாங்க, right? So this is the test charge which is considered to be எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இல்லையா? எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லும்போது இதுவும் Q, இதுவும் Q, இதுவும் Q, ஈவன் இது கூட பார்த்தீங்கன்னா Q தான். ஓகே, இப்போ இந்த சார்ஜ், ரைட், இந்த சார்ஜ் மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கிரியேட் பண்ண, பிகாஸ் போத் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? ரைட். அதே மாதிரி இந்த சார்ஜ் இது மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம். எல்லாமே வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் தான் இருக்கு. இப்போ நமக்கு டெஸ்ட் சார்ஜ் தான் கேட்குறாங்க. இந்த டெஸ்ட் சார்ஜில் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கு? இந்த சார்ஜ், ரைட், இந்த சார்ஜ், இந்த சார்ஜ், ஓகே. ஸோ லெட் மீ சே திஸ் இஸ் A, B, Cன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகுது, இந்த சார்ஜ், ஓகே, இந்த சார்ஜ் இது மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. ஐம் drawing the diagram again. மறுபடியும் இந்த டயக்ராமை நான் வரைகிறேன் மறுபடியும். ஜஸ்ட் லெட் மீ erase everything and then கிளியராக கொஞ்சம் வரைஞ்சிருவோம். ஓகே, இப்போ கொஞ்சம் கீழே வரையணுன்றதுக்காக தான். ஓகேவா? இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, சென்ட்ராய்டில் ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ், ரைட், இதை நான் ஏன்னு சொல்லிட்டேன், பின்னு சொல்லிட்டேன், சின்னு சொல்லிட்டேன். இப்போது பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து இதுக்கு மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த சார்ஜும் பாசிட்டிவ், இந்த சார்ஜும் பாசிட்டிவ். ஸோ இதுலேயும் வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும், இப்படி இருக்கும், ரைட். இந்த சார்ஜ் A அப்படின்ற ஒரு சார்ஜ் இந்த சென்ட்ராய்டு மேலே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம். அண்ட் அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த சென்ட்ராய்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் அதில் எந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்றது தான் கேள்வியே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து we are going to use the superposition principle. தென் கூலும்ஸ் லாவையும் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லை? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கூலும்ஸில் அந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணலன்னா அப்படின்னா இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ரைட்? அப்போ என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் சே, ரைட், நம்ம என்ன பண்ண போகிறோம் அட் B, ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு எல்லா சார்ஜுமே you must consider F1 equal to F2 equal to F3, right? Both are same, all are same, மூணுமே சேம் தான், and which is nothing but K Q by R square. இந்த R square என்ன, distance between B charges and test charge, right? and அதே மாதிரி A chargeல இருந்து இந்த test charge, B சார்ஜில் இருந்து இந்த டெஸ்ட் சார்ஜ். அண்ட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், இதுதான் டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கன்சிடர் லெட் அஸ் சே திஸ் இஸ் ஆர்னு வச்சுப்போம். இது ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம எடுத்துக்கலாம், ஓகே? இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். லெட் அஸ் சே நமக்கு சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் 180 டிகிரி. I'm going to consider இது வந்து நம்ம D அப்படின்னு வச்சுப்போம், இது வந்து O அப்படின்னு வச்சுப்போம்.
in triangle, right, in triangle, right, OBD. We can say that, right, we can say that like this. என்ன சொல்லலாம், cos theta equal to cos theta அப்படின்றது என்ன, right? What is cos theta? Say me, what is cos theta? What is cos theta? Akansha, okay, right? Suppose cos theta, right? So cos theta enna kekranga, we know that I have said you a simple tricks to remember. Osha chota, this is yes sin, this is cos, this is tan. appo cos அப்படினா adjacent by hypotenuse, appo cos is nothing but adjacent by hypotenuse. Yes, Bharat has said, fantastic Bharat, and Akansha as well. Okay, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த angle obviously we know that is nothing but 60 degree. அப்போ cos 30 degree, cos 30 degree, which is equal to adjacent என்ன இந்த angle, which mean in the length, in the length நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, total side வந்து இது L, இதுவும் L, இதுவும் L. I'm asking from midpoint, so this becomes L by 2. Hypotenuse வந்து இந்த distance, I have taken that as R, so we can also say that L by 2R. இல்லையா, இப்படி சொல்லலாம். அப்போ cos 30 degree, cos 30 degree அப்படின்னா என்ன, cos 30 degree is nothing but root 3 by 2. Cos 30 degree is nothing but root 3 by 2, which is equal to L by 2R. நமக்கு என்ன தேவை, R தான் தேவை. அப்போ I'm just rearranging R equal to L by root, and we can cancel this 2 and 2 இல்லையா, 2 and 2 cancel பண்ணிடலாம். அப்போ R equal to L by root 3, சரி, L by root 3. அப்போ R equal to L by root 3 நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் இது. அப்போது இந்த சார்ஜிலேருந்து இங்கே வரக்கூடிய இந்த 3 சார்ஜ், இந்த A சார்ஜ் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் இதுதான், இந்த டிஸ்டன்ஸு தான். பட் அதே மாதிரி பியிலேருந்து அந்த டெஸ்ட் சார்ஜ் சென்ட்ராய்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அதுதான், சியிலேருந்து அந்த சென்ட்ராய்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அதுதான், சேம், பிகாஸ் இட் இஸ் ஈக்குவலேட்ரல் இல்லையா. அப்போ எனக்கு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும், எல்லாத்துக்குமே சேம் ஃபோர்ஸ் தான், மாற்றமே கிடையாது. ஓகே, there is no change. அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, F equal to K times Q by L. R என்னது, L by root 3 the whole square. அப்போ இது எப்படி எழுதுவோம், that becomes what, 3 இல்லையா, 3 KQ by L square. This is the force, and இந்த force பார்த்தீங்கன்னா A B C 3 சார்ஜுமே அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இதுதான், இதில் மாற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ரைட், ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். பட் இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் ஐம் ரீஅரேஞ்சிங் திஸ். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர். ஓகே, நம்ம என்ன சொன்னோம், அந்த சென்ட்ராய்டில் இருந்து B அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தது, அது இந்த டைரக்ஷன். C அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துச்சு. A அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலர் டு அந்த லாமிஸ் தியரம் விச் வி லேர்ன்ட் இன் ஸ்டாண்டர்ட் 11. அப்போ இதோடைய ஆங்கிள் என்ன இருக்கும், கண்டிப்பாக 120 டிகிரி இல்லையா. அப்போது இது வந்து இட் இஸ் ஹேவிங் சம் ஆங்கிள், இன்க்ளைண்டில் தான் இருக்குது, இட் இஸ் நாட் லீனியர், ஸ்ட்ரைட்டாக கிடையாது. அப்போ இந்த ரெண்டு வெக்டாருடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே தான் இருக்க போகுது. திஸ் வில் பி த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ how I can get the resultant force? Yeah, F equal to 0. Mahalakshmi has said. One doubt, sir. Heja Street, what is your doubt?
What is your doubt? So resultant force நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். Resultant force root over the triangulation method நம்ம படிச்சிருப்போம். a square b square plus 2ab cos theta. Right, இந்த theta என்றது என்ன? 120 degree we have the இங்க இருக்கு. And நம்ம என்ன சொல்லிட்டோம்? All the three forces are same. அப்போ I'm going to change இந்த ஒரு force F1 இந்த ஒரு force F2 னு வச்சுக்கலாம். அப்போ F1 square plus F2 square plus 2 F1 F2 F1 F2 cos theta theta பாத்தீங்கன்னா 120 degree இல்லையா? What is 120 degree? What is the value for 120 degree? 120 degree அப்படினா என்ன? What is the value for 120 degree? சொல்லுங்க. What is the value for 120 degree? 120 degree உடைய value பாத்தீங்கன்னா -1/2. இந்த 2வும் cancel ஆயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம்? F1 = F2 = F3 = F. அப்ப இதுவும் F தான், இதுவும் F தான், இதுவும் F தான். இல்லையா? அப்ப which is equal to root over F square plus F square minus ஆயிடும். ஏன்னா இந்த மைனஸும் இதுவும் ப்ளஸும் பண்ணும்போது மைனஸ் F square. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ரைட், அப்போ எனக்கு வந்து F square root over இருக்கு, which is nothing but F. So resultant force என்ன சொல்லலாம்? Resultant force is nothing but F. அப்போ இந்த force வந்து F ன்னு சொல்லிட்டோம். இந்த force என்ன? F3 and that is also equal to F. ரைட், F தான். அப்போ இந்த Fம் இந்த Fம் பாத்தீங்கன்னா சேம் magnitude. பட் எப்படி இருக்கு? but opposite direction. So they cancel each other. Right? அப்ப என்ன ஆயிடுச்சு? What is the value? Force on charge Q என்ன? Force on charge Q equal to 0. Right? Yeah. Is that clear? Dear children? Clear? Doubt எதனா இருக்கா? யாருக்குன்னா எதனா doubt இருக்கா? Do you have any doubts? Do you have doubts? Right. அடுத்து. So அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். என்னன்னா consider a charge Q, then இன்னொரு Q, அப்புறம் -Q are placed at the vertices of an equilateral triangle. அப்ப இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் புரிஞ்சதுன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். You itself do this. I will explain. Okay. அப்போ equilateral triangle, right? So இங்க ஒரு charge according to the question நம்ம bookல வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, right, என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, this is Q, this is -Q, this is Q and இதுவும் Q அப்படின்னு நம்ம bookல கொடுத்திருக்கிற டயகிராம் தான். நான் எதுவுமே பண்ணல. இப்போ இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி. Sum of all angles triangle என்னது? 180 டிகிரி. So எல்லாமே வந்து 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி because it is equilateral triangle. சரி, sides என்ன சொல்லிட்டாங்க? L ன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்ன கேக்குறாங்கன்னா the sum of force acting on each charge. அப்போ ஒவ்வொரு சார்ஜ்லயும் எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, தென் இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ
ரைட் இந்த ப்ளஸ் சார்ஜ் இந்த ப்ளஸ் சார்ஜ் இது மைனஸ் சார்ஜ் இந்த ப்ளஸ் சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அது என்ன கேட்டிங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்போ இப்படி இருக்கும் இதனுடைய ஃபோர்ஸ் இல்லையா அப்போ இது என்ன சொல்லலாம் F1 2 let me say this is first charge second charge third charge அப்போ force on 1 force on first charge due to 2 அதான் F12 அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ இது இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் என்னது அட்ராக்ஷன் அப்போ இப்படி இருக்கும் இல்லையா அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் F13 force on 1 due to third charge அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாரு அதுவும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 இது பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் தான் ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஸோ த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இப்படி இருக்கும் ரைட் அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் F23 இல்லையா அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்போ இதை என்ன சொல்லலாம் F31 F32 கரெக்டா அப்போது இவருடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் இவருடைய அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது பாருங்கள் நெகட்டிவ் சார்ஜினுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கும் இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் Q2 இருக்குது பாருங்கள் இவருடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும் இவருடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கும் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் அஸ் டு கால்குலேட் த ஃபோர்ஸ் இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் we are going to consider only the magnitude ஞாபகம் வச்சுக்கோங்க we are going to consider only magnitude magnitude மட்டும்தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் கன்சிடர் பண்ண போகிறோம் சரியா அப்போது இந்த சார்ஜ் இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிகிரி என்னப்பா 120 டிகிரி இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னப்பா 120 டிகிரி இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னப்பா 60 டிகிரி ரைட் அப்போ இது 120னா ஆப்வியஸ்லி இது வந்து 60 தானே ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லும்போது திஸ் பிகம்ஸ் 180 அதே மாதிரி இது வந்து 60 டிகிரி இதில் எதனா டவுட் இருக்கா எனிபடி ஹாவ் டவுட் ஹியர் anybody have doubt here யாருக்குன்னா டவுட் இருக்கா anyone has doubt யாருக்குன்னா டவுட் இருக்கா இல்லை சரி அப்போ வந்து நம்ம மறுபடியும் இங்கே வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த நெட் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் எல்லாமே Q தான் இல்லை எல்லாமே Q தான் இங்கே பாருங்கள் F12 F21 31 32 23 32 எல்லாமே வந்து சேம் ஃபோர்ஸ் ஏன்னா எல்லாமே சேம் சார்ஜ் சேம் டிஸ்டன்ஸ் இட் வில் நாட் சேஞ்ச் இல்லையா அப்போ எல்லாமே சேம் தான் அப்போது ஐ கேன் சே ஆல் த ஃபோர்ஸ் டு பி F சரி எல்லாமே வந்து சேம் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபார் திஸ் அண்ட் ஈவன் ஃபார் திஸ் இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள் the same formula which we used in the last problem resultant force root over a square b square plus 2ab a square into the first force b square into the second force அப்போ first force square plus second force square plus 2ab f and f so which is nothing but f square cos theta so cos theta இங்க என்ன 120 degree and this 120 degree is nothing but what minus 1 by 2 அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு அண்ட் இதுவும் மைனஸ் இது ப்ளஸ் ஸோ தட் பிகம்ஸ் மைனஸ் அப்போது இந்த மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப் ஸ்கொயரும் இந்த மைனஸ் எஃப் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு எஃப் ஸ்கொயர் ரூட் ஓவரில் இருக்குது அண்ட் ஐ கேன் ரைட் தட் as ஆர் இல்லையா அப்போ ரிசல்டன்ட் என்ன ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் இஸ் தட் கிளியர் ஓகே இஸ் தட் கிளியர் உஷாராணி கேட்குறாங்க உஷாராணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா 120 டிகிரி எப்படி சார் இங்கே பாருங்கள் உஷாராணி ரொம்ப சிம்பிள்மா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது வந்து நான் என்ன சொல்லிட்டேன் 60 டிகிரின்னு சொல்லிட்டேன்
அதாவது triangle. இது 60 degree, இது 60 degree because equilateral triangle. இப்போ இந்த straight line, இது straight line தானே. இது straight line சொல்லும்போது எவ்வளோ டிகிரி 180 டிகிரி இருக்கணும். 180 டிகிரியில் 60 டிகிரி இங்கே போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற இங்கே டிகிரி என்னது? 120 தானே. அதுதான் நான் எழுதியிருக்கேன். அண்டர்ஸ்டுட்? clear? Clear. Okay. Yes. So that is the thing. அப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து எஃப்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படி எஃப்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் இதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். நோ சேஞ்ச். சரிதானே? ஏன்னா இங்கேயும் சேம் ஆங்கிள், சேம் ஃபோர்ஸ், சேம் சார்ஜ், சேம் டிஸ்டன்ஸ். அப்போ இதுலேயும் வந்து அதே ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா we are going to use the same thing. ரைட், நான் வந்து இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். உஷாராணி, தேங்க்யூ. அக்கன்ஷா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. நமக்கு வந்து லாஸ்ட் கேஸ் வந்து அந்த ஒரு இது இருந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. we are going to find the same resultant. என்ன சொல்லியிருந்தோம்? ரூட் ஓவர் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ், செகண்ட் ஃபோர்ஸ், தேர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே சேம் தான். எஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், இது வந்து பி ஸ்கொயர், 2ab ரெண்டுமே எஃப் ஸ்கொயர் தான், அதாவது எஃப் தான், அதனால் எஃப் ஸ்கொயரு. காஸ் 60 டிகிரி என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கல் ஐம் டேக்கிங் திஸ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் கேட்குறேன். ஓகே, இந்த ஃபோர்ஸ், அதனால் வந்து காஸ் 60 டிகிரி. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் காஸ் 60 டிகிரி சொல்லுங்கம்மா? வாட் இஸ் த வேல்யூ ஃபார் காஸ் 60 டிகிரி? What is the value for cos 60 degree? Cos 60 degree அப்படின்னா யாருன்னா சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். அக்கன்ஷா, தேங்க்யூ ஸோ மச் அக்கன்ஷா. 1/2. அப்போ இந்த டூவும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொல்லலாம்? எஃப் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர், இதுவும் எஃப் ஸ்கொயர். அப்போ ஐ கேன் ரீஅரேஞ்ச் லைக் திஸ், ரூட் ஓவர் 3f ஸ்கொயர் ஆர் f root 3 இல்லையா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? இட் இன்டர்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் we know that it is f, இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் we know that it is f, இதில் இருக்கிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா root 3 times f. clear? is that clear my dear children? yes. ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்க, an electron falls through a distance of 1.5 centimeter from a uniform electric field of magnitude 2 into 10 to the power 4. சரி, என்ன கேட்குறாங்க நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். என்ன கேட்குறாங்க? ஒரு எலக்ட்ரான் ஃபால்ஸ் த்ரூ அ சர்டைன் டிஸ்டன்ஸுங்க, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். லெட் அஸ் சே okay, so this is positive plate, this is negative plate, this is positive and this is negative. சரியா? எனக்கு 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரான். சரியா? I'm going to take electron here. electron ஓகேவா? என்ன சொல்றாங்க? an electron falls through a distance of 1.5 centimeter in a uniform electric field. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இந்த எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இட் ஃபால்ஸ் இல்லையா? இட் ஃபால்ஸ். இந்த எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும். இட் ஃபால்ஸ் ஃப்ரம் சர்டைன் ஹைட். சரிதானே? இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? என்ன கேட்குறாங்க? நவ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் ரிவர்ஸ்ட். இப்போது நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தது, நான் பிளேட்டை அப்படியே மாற்றி போட்டேன், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. கீப்பிங் த மேக்னிடியூட் அண்ட்
magnitude வந்து unchanged, same magnitude. அப்போ கேள்வியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 into 10 to the power 4 Newton per coulombனு சொல்லியிருக்கு. இப்போ என்ன ஆகுது, instead of electron I'm going to consider proton. அப்போ இப்போ நான் இங்கே புரோட்டானை வைக்கிறேன். புரோட்டான் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம், இந்த நெகட்டிவோட அட்ராக்ட் ஆகும் இல்லையா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். சரிதானே? சரிதானே? எஸ் சார், கிளியர், ரைட். அப்போ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சி, ரைட். இப்போ என்ன சொல்லிட்டோம், நம்ம வந்து இந்த கான்செப்டை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டு இடத்துல வாட் வில் பி த electron is traveling from the thing that okay compute the time கேக்குறாங்க. they are asking the time. okay, so time கேக்குறாங்கப்பா. இந்த டைமை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will use a beautiful expression. so நம்ம வந்து கைனமேட்டிக்ஸில் 11th படிச்சிருக்கிறோம். கைனமேட்டிக்ஸில் என்ன படிச்சிருக்கிறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறோம், which is nothing but kinematic equation. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னா we can use இல்லையா? so I'm going to use that displacement equation, ut plus 1 by 2 at square, இந்த ஃபார்முலா. ஓகே, ஏன்னா once more தமிழில் சொல்லுங்கள். தமிழில் தானேப்பா சொல்கிறேன் நான். ஓகே, அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இனிஷியலி இந்த புரோட்டானாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி, இட் வில் பி இன் ரெஸ்ட். அப்போது இனிஷியலில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, we can say that யூவை வந்து நான் 0 அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? யூவை வந்து 0வை கன்ஷன் சார் ப்ளீஸ் ரிப்பீட் ஒன் டைம் த டயக்ராம். ஓகே, சொல்கிறேன் ரைட். யூவை வந்து நம்ம 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ யூ 0ன்னு சொல்லும்போது இது போயிடும். அப்போது 1 by 2 at square மட்டும்தான் இருக்கும். ரைட், 1 by 2 at square இருக்கும். எஸ், இந்த எஸ் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் விச் இஸ் கவர்டு. அது எவ்வளோ, 1.5 சென்டிமீட்டர். அப்போது 1.5 சென்டிமீட்டர்னா 10 to the power -2 மீட்டர். சரியா? கொஷின் நான் சார் தமிழ். ஓகே ரைட். ஓகே தனுஷ் அண்ட் அக்கன்ஷா, ஐம் சேயிங் திஸ் அகெயின். நல்லா கவனிங்க. என்ன கேட்குறாங்கன்னா, an electron வந்து falls through a certain distance. ஒரு உயரத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கீழே விழுது. ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ்டு. ரைட். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ்டு வந்து கீழே விழுது. கீழே விழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்கள், திஸ் இஸ் த எலக்ட்ரான். ஓகே, இந்த எலக்ட்ரான், சி த செகண்ட் டயக்ராம். எலக்ட்ரான் வந்து கீழே விழுதுன்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரான் வந்து இப்படி விழுது கீழே. ஏன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கீழே விழுது. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம வந்து மேலே பாசிட்டிவும் கீழே நெகட்டிவும் எடுத்தோம் அப்படின்னா, எலக்ட்ரானை வந்து நெகட்டிவ் சார்ஜு, ஸோ எலக்ட்ரான் கீழே விழாமல் மேலே போயிடும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மேலே வந்து நெகட்டிவ் பிளேட் எடுத்துகிட்டு கீழே பாசிட்டிவ் பிளேட் எடுத்தோம்னா எலக்ட்ரானை வந்து பாசிட்டிவ் பிளேட்டோட அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது கீழே வரும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நவ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு வந்து ரிவர்ஸ்டு. மேலே நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ் கொடுத்ததில் இதனுடைய டைரக்ஷனை மாற்றுறேன். மேலே பாசிட்டிவும் கீழே நெகட்டிவும் போட்டேன். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டானை அசியூம் பண்ண போகிறேன். அப்போ புரோட்டானில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் புரோட்டான் எடுத்தோன்னா, இந்த புரோட்டான் என்ன பாசிட்டிவ் சார்ஜ், பிளேட்டும் வந்து பாசிட்டிவ், அது ரிப்பல் ஆகிடும். ரிப்பல் ஆகுறது மட்டும் இல்லாமல் கீழே நெகட்டிவ் பிளேட் இருக்குது, புரோட்டான் வந்து பாசிட்டிவ், இட் வில் அட்ராக்ட். ஸோ அப்போ டவுன்லோடு வரும். இஸ் தட் கிளியர்? இப்போ கிளியரா? Vichu Krish Vishwa. Can you please English coaching sir? Vichu, actually I am taking classes even on Unacademy platform. There you can refer in English as well as in Tamil. So rendu languagely I am taking classes there. You can refer that also. Okay, I am solving most important concepts
and even most important problems in that Unacademy Learners app. I hope that you will refer that soon. We will meet in the live session tomorrow, which we have electric fields and electric charges and fields and one shot video. Tomorrow we have one shot video. Okay, and will you all join one shot video there tomorrow around 5? Okay, crystal clear. Okay, thank you so much. So இப்போ வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிச்சு. So they are asking us to find the time. So time வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். I am going to take from here. Okay, so இதுல இருந்து எடுக்கலாம். Time அப்படின்றது என்ன? T square which is equal to S already நமக்கு இருக்கு. அதாவது அந்த displacement. இந்த 2 வந்து இங்க போய்டும். A வந்து என்ன ஆயிடும்? கீழ வந்துரும். And இது ஒரு முக்கியமான விஷயம். Acceleration, how we can find? Acceleration is nothing but A which is equal to F by M. F ன்றது என்ன? E by M. கரெக்ட்டா? இது கிளியரா? Is that clear? Yes. Okay, so we can include. Okay, அப்போ வந்து இது mass of the electron னா electron உடைய acceleration கண்டுபிடிங்க. Mass of the proton னா proton உடைய acceleration கண்டுபிடிங்க. Then you can substitute here, you will get the time. Okay வா, உங்களுக்கு வந்து time வந்து கிடைச்சிரும். Okay வா, shall we move to the next problem? Okay, yes, mass of electron and mass of proton. Yes, Natesh kana வந்திருக்கீங்களா? Okay, right. So அடுத்த ப்ராப்ளம் போலாம். அடுத்த ப்ராப்ளம் இதை விட சிம்பிளான ப்ராப்ளம் தான். 2 point charges ன்னு சொல்லி இருக்காங்க. 2 point charges, right? So 2 point charges வந்து நமக்கு இருக்கு Q1 and Q2 with magnitude plus 10 to the power minus 8 and minus 10 to the power minus 8. ரெண்டு charge are placed at 0.1 meter apart. Calculate the magnitude of electric field at A, B, C. Diagram actually கொடுத்திருக்கு நம்ம bookல. Diagram வந்து நான் இது பண்ணல. I am drawing the diagram now. Okay, நம்ம கிட்ட வந்து நட்டேஷ்க்கு நான் ஸ்கூல் முடிஞ்சு இப்போதான் சார் வந்தேன். பாவீங்களா, ஸ்கூல் இருக்குன்னே எனக்கு தெரியாதடா செல்ல குட்டிங்களா. ஓகே, ரைட். not this diagram. ஓகே, ஸோ டயக்ராம் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜு, இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம். ஓகே, I am drawing the diagram which is given in our book. Okay, what is that? Getting confused. Okay, இங்கே ஒரு diagram which means இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும் சார். அப்படியா, நமக்கு தான் தெரியலையோ. எங்கள் ஸ்கூல் இன்றைக்கி அதிசயமாக லீவ் விட்டாங்க, அதனால் எனக்கு தெரியல. ரைட், அண்ட் எங்கள் ஸ்கூலில் அதிசயமாக லீவ் விட்டனால எல்லா ஸ்கூல்லையும் லீவ் இருக்கும்னு நினச்சேன் நான். ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜு, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். டயக்ராம் இன்னும் வேறு மாதிரி வரைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட், ஷிட். ஓகே, 1 minute dear children. டயக்ராம் நான் இங்கே கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிடுறேன். தென் யூ கேன் கேல்குலேட். எத்தனை டயக்ராம் வரைவீங்க? சரியா? இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.05 மீட்டர், 0.05 மீட்டர். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாயிண்டில் ஒரு சார்ஜ் இருந்தால், இந்த பாயிண்டில் ஒரு சார்ஜ் இருந்தால் இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ரைட், மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், இந்த சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே,
இப்போ இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் ரைட், இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து let us give name B, இது வந்து நம்ம Cன்னு சொல்லிக்கலாம், இதை நம்ம Aன்னு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த B டெஸ்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து will provide some force. அந்த force என்னன்னா repulsive force. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், and that is nothing but attractive force. இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ், இந்த A சார்ஜை பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், it will repel. இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், it will attract. இந்த C அப்படின்ற சார்ஜை பாருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், so it will repel. இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், so it will attract. அப்போ இந்த ரெண்டு சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் வந்து இங்கே இருக்கும் இல்லையா? இஸ் தட் ட்ரூ? இதுதான் வந்து இதனுடைய ரிசல்டன்ட். சரியா? ஃபேண்டாஸ்டிக். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த 3 சார்ஜில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் வில் பி தேர் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். So what is electric field? Electric field is nothing but force per charge, force acting per unit charge. But this can be written like this, right? இந்த distance தான் இந்த B charge எடுக்கும்போது இந்த சார்ஜ் இது மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜ் இது மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது. சரியா? அடுத்து இந்த சார்ஜ் எடுக்கும்போது ரைட், இந்த மேலே இருக்கிற சார்ஜ் எடுக்கும்போது மேலே இருக்கிற அந்த சார்ஜ் எடுக்கும்போது இந்த சார்ஜ் இது மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜ் எடுக்கும்போது ரைட், ஸோ இந்த சார்ஜ் என்னப்பா இது தெரியவே இல்லை, கலரு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி போச்சுப்பா. ஸோ இந்த சார்ஜ் எடுக்கும்போது இந்த சார்ஜ் இது மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜ் இது மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் கிடையாதுப்பா, சிம்பிளாக முடிக்கவா பாரு. First we will find discharge force, electric field. Okay, tech variant சொல்கிறேம்மா, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ், இப்போ இந்த சார்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தானே, அதாவது இது வந்து சேம் டைரக்ஷன் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு KQ/R². ஆர்ன்றது என்ன, இந்த சார்ஜ் இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கறது ஒரு இதுவும், இந்த சார்ஜ் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது. We consider only the magnitude, so KQ by the R என்ன, இந்த சார்ஜும் இந்த சார்ஜும் அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போது 0.05 whole square, there will be one value, calculate பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சார்ஜு இது மேலே, இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபோர்ஸாக தான் இருக்கும், பிகாஸ் they both are same distance, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இது ரெண்டுமே முடிஞ்சது. அடுத்து இந்த சார்ஜ் எடுக்கணும். இந்த சார்ஜ்னு சொல்லும்போது இந்த சார்ஜிலிருந்து நல்லா கவனிங்க, இந்த சார்ஜிலிருந்து இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் 0.05 தான். ஸோ இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வரும். ஆனால் இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் the distance increases to 0.15 மீட்டர். அப்போது இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து மாறும், பிகாஸ் the distance increases, repulsive force வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ரைட், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இந்த சார்ஜ் எடுக்கும்போது இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா, பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் 0.1 மீட்டர். இது வந்து 0.1 மீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மீட்டர். அது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சு அதனுடைய ரிசல்டன்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் யூ ஆர் யூஸிங் த சேம் ஃபார்முலா, √/a² + b² + 2ab cos theta. Okay, cos theta.
சரி, அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, செகண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, and then 2 times of E1 E2 cos theta. Okay, and அந்த theta என்ன 120 degree, theta equal to 120 degree. So normally you can calculate, which is also given in our book. புரியுதா? Is that clear, dear children? Is that clear? Shall we move to the next one? Shall we move to next one? Yes, thank you. Right. So அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் 10 மைக்ரோகூலம். ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, 2 சார்ஜ் இருக்கு, ஆர் பிளேஸ்ட் அட் 5 mm. ஓகே, 5 mm அப்பார்ட். சரியா, 5 mm அப்பார்ட். ஸோ தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 5 மில்லிமீட்டர் இடைவேளைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, determine the electric field at a point P on the axis of the dipole. நல்லா கவனிங்க, on the axis of the dipole என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நமக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கு. இந்த டயக்ராமை வந்து நான் வந்து இது பண்ணலை. ஸோ அதனால் இப்போ நான் அந்த டயக்ராமை வரைகிறேன். நமக்கு வந்து 2 சார்ஜ் கொடுத்துருக்குறாங்களாம். ஓகே, ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னும் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ்னும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம புக்கு பிரகாரம் பார்த்தோன்னா திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த 2 சார்ஜுமே பார்த்தீங்கன்னா -10 மைக்ரோகூலும் +10 மைக்ரோகூலும். மைக்ரோ அப்படின்னு சொல்லும்போது 10 to the power -6. யூ ஆல் நோ தட். சரி, நம்ம 2 சார்ஜ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் ஆக்சிஸ், அதாவது ஆக்சியல் லைனு. ஸோ ஆக்சியல் லைனில் வந்து நம்ம ஒரு கான்செப்டை பார்த்துருக்குறோம். ஓ மை குட்னஸ், ரைட். ஸோ ஆக்சியல் லைன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்டை பார்த்துருக்குறோம், ரைட். ஸோ ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லும்போது தெர் இஸ் அ ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. என்ன வரும்? ஆக்சியல் லைன் ஃபார்முலாவா? கண்டிப்பாக நட்டேஷ் கண்ணா. வாட் இஸ் ஆக்சியல் லைன் ஃபார்முலா? வாட் இஸ் ஆக்சியல் லைன் ஃபார்முலா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த தடவை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு? அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், நிறைய பேசியிருக்கிறோம் இல்லையா? சொல்லுங்கள், வாட் வில் பி த ஃபார்முலா? வாட் வில் பி த ஃபார்முலா ஃபார் தட்? நட்டேஷ் கண்ணா ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாட் வில் பி த ஃபார்முலா? What will be the formula? 2p, right. So electric field which is equal to 2p, even k kuda varum, by r cube. So k is nothing but 1/4 pi epsilon naught, right. 2p dipole moment இல்லையா? So dipole moment 2aq, சரிதானே? by r cube, right. So this is the thing we have. சரியா? அப்போ நம்ம இதை சொல்லிடலாம் ஈஸியாக. இப்போ ஆக்சியல் சொல்லும்போது நமக்கு கேள்வி, ரைட், நமக்கு கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா they have beautifully given. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்றது நம்ம வந்து ஒரு கான்செப்டை பார்த்துருந்தோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது. நமக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க as given in our book diagram இங்கே. அப்போ இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்? ஜெனரலி we have a formula for that also. அண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல், ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோலுடைய சென்டர் பாயிண்ட் இங்கே ஓ. அப்போது இங்கே இருந்து இந்த சார்ஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 centimeter, which is nothing but 15 × 10 to the power -2 meter. இந்த 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 mm 10 to the power -3 meter. சரியா? அப்போ என்ன கேட்குறாங்க? they are asking us to find this thing. So அப்போ electric field which is equal to
2 இந்த p அப்படின்றது என்ன 2aq 2a ன்றது என்ன அந்த டிஸ்டன்ஸ் தான் இல்லையா டிஸ்டன்ஸ் plus the charge இப்போ என்ன சொல்லலாம் 5 into 10 to the power minus 3 charge என்ன 10 microcoulomb அப்போ 10 into 10 to the power minus 6 இது புரியுதா இது கிளியர் தானே இது ரொம்ப கிளியரா இருக்கு இல்லையா 2aq எழுதியாச்சு then divided by அந்த k times இருக்கு இல்லையா சோ அந்த k நமக்கு முக்கியம் இல்லையா சோ k and r cube r வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்க what is the distance what will be the distance 10 நட்டேஷ் கண்ணா கரெக்டா சொல்லிருக்காங்க the distance is nothing but 10 cm அப்ப அந்த 10 cm நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா so if we substitute 10 to the power minus 2 whole square sorry whole cube சரிதானா அப்ப 10 வந்து நம்ம substitute பண்ணியாச்சு and we are going to find the value right அப்ப பாருங்க நார்மலா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க நார்மலா we will divide and we do all kind of stuff and k ஓட வேல்யூ மறந்துட கூடாது 9 into 10 to the power 9 okay so when you do that இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா சோ இதுலயே வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க அது என்ன இருக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படினு கேட்டிங்கனா வெயிட் இன்னொரு கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இன்னொரு கேள்வி என்ன அப்படினு கேட்டிங்கனா இதே மாதிரி இதே தான் டிஃபரன்ஸ்ல எதுமே கிடையாது பட் ஆக்சியல் லைன் இல்லாம ஈக்குவட்டோரியல் லைனை வந்து சொல்லிருப்பாங்க so we are going to use the equatorial formula என்ன சொல்லுங்க what is the equatorial formula அப்போ எனக்கு சார்ஜ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படினு சொல்லிருப்பாங்க அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்துல இதனுடைய ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா am I right or wrong ரைட் அப்போ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும் இது பாசிட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ் சோ the எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கும் அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வந்து இங்க இருக்கும் இதெல்லாம் நம்ம அந்த கான்செப்ட்ல ரொம்ப டீடைலா பெர்ஃபெக்ட்டா பார்த்தாச்சு இல்லையா பெர்ஃபெக்ட்டா பார்த்தாச்சு இப்போ என்ன சொல்லலாம் டைபோல் மூவ்மெண்ட் இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் சோ அதனால தான் நமக்கு ஃபார்முலாலயே -kp/r னு வரும் yeah beautifully they have sent me the formula also இல்லையா சோ அதனால தான் நமக்கு மைனஸ் என்ற டேர்மே வந்து இங்க வருது சரியா so is that clear you just usually நீங்க என்ன பண்ணீங்க அதே இதுவே நீங்க டைப் பண்ணுங்க you will get the answer okay shall we move to the next problem one oh my goodness I think அடுத்து எழுதலன்னு நினைக்கிறேன் okay let me see that சரி so அடுத்த problem I hope you all have your book so 11th problem so 11th problem பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு electric field so of the component சொல்லிட்டு they have given one diagram also right இந்த மாதிரி diagram இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா one minute டயக்ராம் வரையிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு ஓகே right so இது வந்து y axis z axis x axis right so இந்த x axis இருக்கு இல்லையா இந்த x axisல இந்த plane வந்து place பண்ணிருக்கு அப்படினு சொல்றாங்க ஓகேவா இப்போ என்ன கேள்வினா நமக்கு கேள்வி ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா இருக்கு நமக்கு பார்க்கிறதுக்கு என்னடா இவ்ளோ பெரிய டஃப்பான கேள்வியா இருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க ரொம்ப சிம்பிளான கேள்விதான் என்ன சொல்றாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது ex
இதில் இந்த சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா a to the power x சாரி ax என்ன சொல்கிறாங்க 1/2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கேள்வியில் இருக்கிறது தான். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா EY ஈக்குவல் டு EZ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிடையாது. என்ன சொல்கிறாங்க, இன் விச் ஆல்ஃபாக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. திஸ் இஸ் ஆல்ஃபா, நான் ஏன்னு போட்டேன் இல்லையா, தட் இஸ் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 800 நியூட்டன் பர் கூலும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மீட்டர் பர். ஓகே ரைட். ஸோ என்ன கேட்குறேன், கேல்குலேட் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப். இப்போது இந்த டயக்ராமை நீங்கள் கொஞ்சம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணணும். ஓகே ரைட், டயக்ராமை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. சரியா, இப்போ வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்கு. சரியா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட், அப்போது இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இப்படி பர்பெண்டிகுலர். இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இப்படி பர்பெண்டிகுலர். பாட்டம் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், டவுன்வர்ட். இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதுமாரி உள்ளே பின்னாடி இருக்கிறது அப்படி உள்ளே போகும் இல்லையா, அப்படி உள்ளே வெர்டிக்கலாக இருக்கும். அதுமாதிரி இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது 90 டிகிரி. ஸோ கேன்சல் ஆகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்வேர்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுது 90 டிகிரி, இதுவும் கேன்சல் ஆகிடும். ரைட், அதே மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள், இதுவும் 90 டிகிரி, வெளியே வருது பாருங்கள், இதுவும் 90 டிகிரி. அப்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற பார்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பகுதி மட்டும்தான், சாரி ரெண்டு பகுதி தான். ஒன்று வந்து இந்த பார்ட், இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஏரியா வெக்டர் இப்படி போகும். இதனுடைய ஏரியா வெக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி போகும். ரைட், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி வருது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வருது. எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்குது, 180 டிகிரி இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்குது, 0 டிகிரி இருக்குது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயங்கரமாக கொஷினாக இருக்குது சார். ஓகே, ஸோ இது நமக்கு புரிஞ்சதுன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் யாருக்குன்னா எதனா டவுட் இருக்கா? Do you have any doubt till this? Yeah, இல்லை. ரைட், ஸோ என்ன கேட்குறாங்க, calculate the flux through the cube, அதுக்கப்புறம் charge within the cubeன்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய ஃபார்முலா வந்து we know that இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா let me change the color of the pen highlighter. ரைட், ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அடுத்த பேஜ் வந்துடுறேன். ரைட், ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு EdS cos theta. நான் மேக்னிடியூடில் எழுதிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 180 டிகிரியில் ஒன்று இருந்தது, 0 டிகிரியில் ஒன்று இருந்தது, சரிதானே. அப்போது நம்ம வந்து இங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈன்றது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க ஆல்ஃபா ஏ இல்லை எக்ஸ் இல்லையா, ஆல்ஃபா எக்ஸ் டு த பவர் 1/2 இல்லையா. ஆல்ஃபான்றது என்ன 800 கொடுத்துருக்கு. இந்த எக்ஸுன்றது என்ன, அந்த டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு வந்து இந்த கியூப் இருந்தது, ரைட். இந்த கியூபினுடைய இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சொன்னோம், ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம், இசட் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0.1ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. 0.1 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் 0.1, எல்லாமே கியூப் தானே, எல்லாமே 0.1 தான். அண்ட் இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ 0.1 அப்படின்னு சொல்லிடுச்சு. ரைட், அப்போ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் த சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதியாச்சு. டிஎஸ்ன்றது அதனுடைய ஏரியா என்ன சொல்லலாம், தட் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்கொயர், இது கியூப் இல்லையா. ஸோ அதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், சைட்ஸு ஸ்கொயரு இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ் 180, அதாவது இந்த சைடு நான் எடுக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன 180 டிகிரி,
180 degree is nothing but what? Minus 1. Appo this becomes, right, in the minus ulla pedichu, the minus alpha x. So x is nothing but the distance, and the distance is nothing but a, and in the 1 by 2 and in the 2 irukku, right, a 2. So idan nam eppadi eludhuvom? We can write that as alpha a to the power 5 by 2. இதுல யாருக்குனா டவுட் இருக்கா? இத சொல்லுங்கப்பா. இது யாருக்குனா டவுட் இருக்கா? இது யாருக்குனா டவுட் இருக்குனா I will explain. Otherwise I will go to next thing. இல்ல. ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுக்கான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த சைடுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன 0 டிகிரி இருந்தது இல்லையா? இப்போ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்ற நான் எல்லு போட்டேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரைகிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு EDS. ன்றது என்ன? ஜஸ்ட் now we found alpha x to the power 1 by 2. இப்போ ன்றது என்ன? அந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸுன்றது அந்த டிஸ்டன்ஸ் தான், ரைட். ஐம் drawing the diagram again. ரைட், நமக்கு வந்து அந்த 3 ஆக்சிஸ் இருந்தது. சாரி, திஸ் இஸ் 1 ஆக்சிஸ், ரைட். இது இல்லை, இதை நம்ம சொன்னோம் ஏ அப்படின்னு சொன்னோம். இதுவும் ஏ தான் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த சைடு அப்படின்னு எடுக்கும்போது திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் இல்லையா? இப்போ நான் இந்த சைடு எடுக்கிறேன். இந்த சைடுன்னு சொல்லும்போது இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 2a. கரெக்டாக? அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் தட் இஸ் 2a. அப்போ எப்படி எழுதுற பாருங்க, ஆல்ஃபா 2a to the power 1 by 2 and in the area of the side என்ன a square. அப்போ which is equal to எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா and cos theta. cos theta வந்து 0 டிகிரி, ஸோ அது வந்து 1 தான். ஸோ அப்படியே விட்டுடலாம். அப்போது என்ன எழுதலாம்? 2a என்ன இருக்குது 1 by 2, அதே தான் வந்து நமக்கு வரப்போகுது 5 by 2. சரியா? ரைட். இந்த 2க்கு வந்து 1 by 2 தனியாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன் 5 by 2ன்னு. அப்போ this can be written like this 2 alpha then a 5 by 2. அப்போ இது வந்து லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, ரைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ரிப்பீட் ஒன்ஸ் சார், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, I'm explaining again. பாருங்க தம்பி, நமக்கு வந்து கியூப் ஃபஸ்ட்டு இருக்கு. கியூப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரைட். இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏ, சைட்ஸு எல்லாமே ஏ தான், ரைட். இதனுடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரம் ஆரிஜின் இதுவும் ஏ தான். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இல்லையா, இதில் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இதெல்லாம் 90 டிகிரி. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் வந்து இந்த பக்கம். ஸோ இதனுடைய ஏரியா வெக்டர் இந்த பக்கம், ஸோ 180 டிகிரி. இதில் ஏரியா வெக்டர் இந்த பக்கம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம். ஸோ இதில் ப்ரொவைட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஓகே, 0 டிகிரி, சரி தானே? ரைட். யா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு EDS cos theta, ரைட். ஸோ காஸ் தீட்டான்றது என்ன? இந்த தீட்டான்றது வந்து இது ஒன்று ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கும்போது 180 டிகிரி, ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, ரைட். சரி, E அப்படின்றது என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் கிவன் இன் கொஷின் ஆல்ஃபா. எக்ஸுன்றது என்ன? அந்த ஆரிஜின்லேருந்து அந்த ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு.
இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா a தான். ஸோ நான் ஏன்னு போட்டு 1/2ன்னு போட்டேன். அந்த x to the power 1/2 கொஷனில் இருக்கிறத ஏக்கு பதிலாக எக்ஸுக்கு பதில் ஏன்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த dsன்றது இதனுடைய ஏரியா, இந்த சர்ஃபேஸினுடைய ஏரியா, and that is nothing but a square. அப்போ this can be written like this. அப்போ cos 180 டிகிரின்னு சொல்லும்போது -1. ஸோ மைனஸ் ஆல்ஃபா a to the power 5/2. இப்போ கிளியரா? டுடே ரொம்ப லோ மெம்பர்ஸ் சார். விடுங்க நட்டேஷ் கண்ணா, நம்ம வேலையை பார்க்குறோம். ஓகே ரைட். இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி. அதே தான் வந்து இதுக்கு பண்ண போகிறேன். இது நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே நான் ஏன்னு சொன்னேன், இங்கே ஏன் சார் 2aன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐ எம் கோயிங் டு டேக் ஃப்ரம் திஸ் ஃபேஸ், ரைட், இந்த ஃபேஸு, இந்த ஃபேஸினுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த ஃபேஸினோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் ஆரிஜின், இது வந்து a, இது இன்னொரு a. ஸோ அதனால் நான் 2aன்னு சொல்கிறேன் டிஸ்டன்ஸு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் x ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் தட் இஸ் 2a. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு வந்து ரைட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடச்சது, லெஃப்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடச்சது. இதனுடைய டோட்டல் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணலாம்? வி கேன் டேக் ஆல்ஃபா காமனாக எடுக்கலாம், a 5/2 காமனாக எடுக்கலாம். சரிதானே? வேறு எதனா காமனாக எடுக்கலாமா? எதுவுமே காமனாக எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இது மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே என்ன இருக்கும்? √2 -1ன்னு வரும். சரியா? √2 வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 1.414. அப்போ -1 பண்ணால் which is equal to 0.414. சரியா? அப்போ இதோட வேல்யூ வந்து 0.414. ஏன்றது என்ன? a is nothing but 0.1 மீட்டர் கொஷனில் கொடுத்துருக்கு. அப்போ 0.1 to the power 5/2. ஆல்ஃபான்றது என்ன? 800. அப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா you will get one value. சரியா? அந்த வேல்யூ வந்து 9 something ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ கிளியராக இருக்கா? Is that clear my dear children? Is that clear? Clear இல்லையா? Yeah, please do say. Is that clear now? Okay. Right. Yes, so we will complete the session by now. So இதோட நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த 2 ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மளுடைய யூடியூப் சேனல் முருகா எம்பி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். முருகா எம்பின்னு யூடியூப் சேனல் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிளேலிஸ்ட் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து என்சிஆர்டி பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த 2 ப்ராப்ளமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் தட் வி ஹாவ். Unacademy Prodigy ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். Unacademy Prodigy. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பயங்கரமாக நடக்குது. ஓகே, நாளைக்கு தான் அதோடைய முக்கியமான விஷயம் இருக்குது. ஃப்ரீ டெஸ்ட்டு தான், ஒன்றும் இல்லை. முருகா அப்படின்னு நீங்கள் வந்து கோடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ரைட், நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இஃப் தி ஆஸ்க் கோட் யூ கேன் யூஸ் முருகா. ஓகேவா? ஸோ எல்லாருமே 7th 8th 9th 10th 11th and 12th ட்ராப்பர்ஸு எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம். நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ்லாம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் மேக்புக் ஏர், ரைட், மேக்புக் ஏர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், அப்புறம் ஐபேட், அதுக்கப்புறம் அமேசான் எக்கோ டாட், அமேசான் வவுச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இதுதான் வந்து டெஸ்ட் சீரீஸுக்கான ஸ்கெடியூல். ஓகே, டெஸ்ட் சீரீஸுக்கான ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, இந்த டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, இது நாளைக்கு வருது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து என்னுடைய கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முருகா எம்பி ஃபேமிலின்னு தெரியும் இல்லையா, அதுக்காக. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ரைட், ஸோ இங்கே வந்து 7th 8thனா நீங்கள் வந்து 12 noonக்கு பார்க்கலாம். 9 to 10 அப்படின்னா 12 noon உங்களுக்கு எக்ஸாமு, அதாவது டெஸ்ட்டு. ஓகே, அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் 11th படிக்கிறீங்க, நீங்கள் வந்து JEEக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM. நீங்கள் வந்து
நீட் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா உங்களுடைய டைமிங் நீங்கள் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி ட்ராப்பராக இருந்தாலும் சரி 2 PM உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகே, 2 PM we have test. You can use my code as Muruga. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீட் தமிழ் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் அப்படியே மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹெல்ப் this with a smile. Yeah, physics NEET NCERT மட்டும் போதுமா சார்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். NCERT ரொம்ப முக்கியம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் NCERT நீங்கள் வந்து ஒரு சில புக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன்.